ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 35வது பாடல் பார்க்க போறோம். நின்ற கால்மண் எல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று பாவிற்றிலை சிறிது பார் என ஒன்ற வானகம் எல்லாம் ஒடுக்கி உம்பரை வென்ற கால் மீண்டது வெளிப்பெறாமையே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நின்ற கால், நிலத்தில் ஊன்றி நின்ற கால், மண் எல்லாம் நிரப்பி நிலத்தின் பரப்பை எல்லாம் மூடி, பார் சிறிது என இப்பூமி சிறிய அளவுடையதென்று அப்புறம் சென்று பாவிற்றிலை, அப்புறம் போய் பாவவில்லை. உம்பரை வென்ற கால், வானம் சிறிதாகுமாறு மேலே நீண்டு உயர்ந்து வென்ற காலானது வானகம் எல்லாம் ஒன்ற ஒடுக்கி வானத்தை எல்லாம் ஒருமிக்க சிறிதாகும்படி தனக்குள் ஒடுக்கி வெளிபெறாமையால் மீண்டது, மேலும் இடம் கிடைக்காமையால் மீண்டது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயத்தை பார்க்கலாம். நின்ற கால் அப்படின்னு வர்ற இடத்துல நிற்றல் அப்படிங்கிறது சும்மா நம்ம லிட்ரல் மீனிங் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல ஊன்றுதல்ங்கிற பொருள் வருது. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல கூட லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன, போட்டியில நம்ம கடைசி வரைக்கும் யாரு ஒண்டிக்கு ஒண்டி பாத்துருவோம் அப்படிங்கறது, கடைசி வரைக்கும் யாருக்காக ஊன்றி நிற்கிறார்கள், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறது. அந்த மாதிரி இந்த இடத்துல நிற்றல் அப்படின்னா ஊன்றுதல்ன்ற பொருள். மண் எல்லாம் நிரப்பி, அதே மாதிரி நிரப்புதல் அப்படின்னா மூடுதல்ங்கிற பொருள். ஏன்னா நம்ம பொதுவாகவே எல்லாருடைய கருத்து என்ன, நம்ம உலக மக்கள் திருவிக்கிரமான அவதாரத்தை எப்படி சொல்லுவாங்க, வாமனனாக இருக்கும் பொழுது குரலன் குள்ளன் சின்னதாக வடிவம், அதே திருவிக்கிரமனாக இருக்கும் பொழுது நெடுநெடுன்னு வளர்ந்து அப்படியே இது வானமும் பத்தல பூமியும் பத்தல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனா கம்பர் என்ன சொல்றாரு, பூமி பத்தாததுனால அவர் தன்னுடைய காலை சுருக்கி கொண்டார், அதுக்கு மேல பரவ விடல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வானம் பத்தல அப்படிங்கறதுனால தன்னை ஒடுக்கி கொண்டார், ஒடுக்கின உருவமே இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா அணுகிறாரு. அதனாலதான் அப்புறம் சென்று பாவிற்றிலை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாவுதல் அப்படின்னா பரவுதல்னு அர்த்தம். நிறைய பொருள் இருக்கு பாவுதல்ங்கிற சொல்லுக்கு. அதாவது படறுதல், பரவுதல், ஊன்றுதல், நாற்று நடுதல், தாண்டுதல், பரப்புதல், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல பரவவில்லை, அதாவது சென்று பரவவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம் வீட்டுக்கு மேற்கூரையா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த என்ன சொல்றது தரையை ஒட்டி ஈரிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலகைகள் அப்படியே அடுக்கி வைப்பாங்க. அதையே இன்டீரியர் டெக்கரேஷன்ல நம்ம இப்ப இந்த ஃபால்ஸ் ரூஃபிங் எல்லாம் போடுறாங்கல்ல தெர்மோகால் வச்சு, அந்த மாதிரி சைட்ல பொதுவா பாத்ரூம்ல எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அழகா பலகையை வச்சு அடுக்குவாங்க. அந்த பலகைக்கு பேரு பாவு பலகை. ஏன்னா அந்த அரை பூரா அதை பரவ விட்டுருக்காங்கல்ல பாக்குறதுக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன், அது பாவுதல் அப்படின்னா பரப்புதல் அல்லது பரவுதல் அப்படிங்கிற பொருள் அந்த அர்த்தத்துலதான் இங்க வந்திருக்கு. அது அவர் காலை ஒடுக்கிக்கிட்டாரு அப்படின்னு. உம்பரை வென்ற கால், உம்பர் அப்படின்னாலே வானவர், தேவர்கள் அல்லது வானம் அப்படிங்கிற பொருள் தான். நம்ம இது பலஸ்துதியில இறுதியா முடிக்கும் பொழுது கம்பராமாயணத்தினுடைய கடைசி பாடல் சொல்லிதானே முடிப்போம் எப்பவும். 10,368வது பாடல். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தர்மமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த பாட்டிலேயே உம்பர் இம்பர் அவ்வுலகம் மேலுலகம் கீழுலகம், இந்த உலகம் இந்த பூமி அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரிதான் இங்கேயும் உம்பரை வென்ற கால்னா வானத்தையே ஜெயிச்சிட்ட காலானது அப்படிங்கிற பொருள். வானகம் எல்லாம் ஒன்ற ஒடுக்கி, இந்த இடத்துல ஒன்றுதல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 பாடல் முன்னாடி. அதாவது ஒன்று அப்படிங்கிற சொல்லுக்கு 9 விதமான பொருள் இருக்கு. அதுல ஒன்று சேர்தல்ங்கிற பொருள். அந்த அர்த்தத்துலதான் இங்க வந்திருக்கு. வானகம் எல்லாம் ஒன்ற ஒடுக்கி அப்படின்னு. வெளிப்பெறாமையால் மீண்டது, இந்த இடத்துல வேற இடம் கிடைக்காததுனால இது ரொம்ப தன்னை சுருக்கி கொண்டார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த எனா பார் சிறிது எனா அப்படின்னு வர்ற இடத்துல எனா அப்படின்னா என்று அப்படின்னு பொருள். சயா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இந்த பாட்டுல அப்புறம் சென்று பாவிற்றிலை சிறிது பார் எனா அப்படிங்கறத
நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்னா, சிறிது பாரியனா அப்புறம் சென்று பாவிற்றிலை அப்படின்னு. ஏன்னா பூமி இன்னும் விரிஞ்சு இன்னும் விரிய விரிய அவருடைய கால்களும் இன்னும் பெரிதாகும் அப்படிங்கிற பொருள் உள்ளடக்கி இருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நின்ற கால் மண் எல்லாம் நிரப்பி அப்புறம் சென்று பாவிற்றிலை சிறிது பாரியனா ஒன்ற வானகம் எல்லாம் ஒடுக்கி உம்பரை வென்ற கால் மீண்டது வெளி பெறாமையே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.